மாமனாருக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணான் சார். மாமா, ஒரு சின்ன பிரச்சனை, உங்க பொண்ணை கன்னத்துல லேசா ஒரு தட்டு தட்டிட்டேன். அது கிடக்கட்டும் மாப்பிள்ள, இப்ப நீ எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அதை சொல்லு. இதை யாருக்கிட்ட சொல்லலாம்னு வெளியில போனா யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் நிலைமை அதான். சார், நான் என் வீட்டம்மாவும் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் சார். கல்யாணத்துக்கு போன உடனே சொல்றாங்க, அங்க சாப்பிட்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ வந்துரு. நானும் வந்துடுறேன்னா சார். வீட்டு அந்த கல்யாணத்தில் போயிட்டு நம்ம ரொம்ப வரவேற்பு கொடுத்தோம். உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும்னா நான் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு ராத்திரிலேருந்து ஜுரம், வயிறு வேறு சரியில்லை, அதனால எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் ரசஞ்சாதமாக வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. அப்போது எந்த வீட்டம்மா உள்ளே போயிட்டு அவங்க வீட்டு பெண்களோடலாம் இந்த மணிக்கணக்கில் பேசி சந்தோஷமாக அந்த குஷியில், இல்லைங்க அவங்க மனசு வருத்தப்படும், இங்கேயே சாப்பிட்டு போயிடலாங்கன்னு. சரி, வேறு வழி இல்லைல்ல, நான் ஒத்துக்கினேன் சார். அங்கே உட்காந்து பார்த்தா வடை பாயசத்தோட தடப்படலான சாப்பாடு அவள் சாப்பிட்றா சார். நான் சொல்லி வாய் விட்டதுனால ஒரே ஒரு ரசஞ்சாதத்தை கொண்டாந்து கொடுத்தான் சார் எனக்கு.